அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வறுமையை கண்டு வருந்தாதே. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், வலா தக்துலு அவ்லாதகும் ஹஷ்யத இம்லாக். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளை வறுமையை கண்டு கொன்று விடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான், வறுமையை கண்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொலை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு வறுமை என்பது முடிவல்ல. ஒரு சிலர் ஏழ்மையாகவே வாழ்ந்து மரணிக்கலாம், ஒரு சிலர் நடுநிலையில் வாழ்ந்து மரணிக்கலாம், ஒரு சிலர் செல்வந்தராகவே வாழ்ந்து மரணிக்கலாம். ஆனால் நாம் நினைத்து விடக்கூடாது, இறைவன் நமக்கு இப்பேற்பட்ட சோதனைகளை தந்திருக்கிறானே என்று வறுமையை கண்டு நாம் வருந்திவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் ஒரு மனிதனை சிரமத்தோடு வாழ வைத்திருக்கிறான் என்றால் நாளை மறுமையில் நாம் தான் வெற்றியாளர். ஒருவன் இவ்வுலகிலே மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவனாக வாழ்கிறான் என்றால் இலகுவாக அவன் சுவர்க்கத்தை அடைந்து விட முடியாது. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை ஏழ்மையான நிலையில் வைத்திருக்கிறான் என்று வருந்திவிடக்கூடாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்திலிருந்து அடிமையாகத்தான் வந்தார்கள். ஆனால் காலம் மாறுகிறது, பாரசீகத்திற்கே தளபதியாக அல்லாஹ் அவர்களை மாற்றி கொடுத்தான் அல்லவா? ஒருவன் ஏழையாக இருக்கிறான், ஏழையாகவே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று அச்சப்படாதீர்கள். உதாரணமாக சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழை என்பதை விட அதையும் விட குறைவாக சொல்ல வேண்டுமென்றால் அடிமையாக வாழ்ந்தவர்கள். அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விடப்பட்டு ஒரு காலம் வருகிறது, அவர்கள் பிறந்த அந்த மண்ணிற்கே தளபதியாக நியமிக்கிற அளவிற்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறான் என்றால் அவர்களுக்கு இருந்த இறை நம்பிக்கை. நமக்கும் அத்தகைய இறை நம்பிக்கை இருந்தால் உயரலாம். அடுத்து, நபிகளாரின் ஏழை பணியாளராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர்களிலேயே அதிக பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் உடையவராக மாறினாரே எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக இருந்தவங்க. ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். அவருடைய சந்ததிகளுக்காக வேண்டி நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சந்ததிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வளமும் நிலமும் பெற்ற மனிதராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்துர் ரஸாக்குடைய அடிமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அத்தகைய அந்த சிறு பிராயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாளராக பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்த காரணத்தினால் நபி அவர்களுடைய துஆ ஒரு பக்கம், அல்லாஹினுடைய அருட்பார்வை ஒரு பக்கம், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை ஏற்படுத்தி தந்தான். ஹந்தக் போரின் போது பசியால் தன் வயிற்றிலே கற்களை கெட்டிய நிலையிலே வாழ்ந்தார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹந்தக் போரின் போது பசிக்கிறது, பசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவு கிடைக்கல, பசியை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கற்களை தன் வயிற்றிலே கெட்டிக்கொண்டு அந்த ஹந்தக் போரிலே அவர்கள் ஈடுபட்டார்களே, அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், 2 மலை குண்டுகளுக்கிடையே இருந்த ஆட்டு மந்தியை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி வாரி வழங்கி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நபி அவர்கள் ஏழை ஏழை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் வசதியானவர்கள் தான். ஆனால் தன்னிடத்தில் எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். எவ்வளவுதான் செல்வம் கிடைச்சாலும் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், என்னுடைய சொத்து அங்கே இருக்கிறது, என்னுடைய சொத்து இங்கே இருக்கிறது, எனக்கு உண்டான தோட்டம் துறவுகள் எல்லாம் இத்தனை கோடி ரூபா போகும், நான் எவ்வளவு காஸ்ட்லியான கார் வச்சிருக்கிறேன் தெரியுமா, நம்ம சொல்கிறோமா இல்லையா?
என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், என்னுடைய பொருளாதாரம் என்று நாம் பெருமை பேசுகிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு சொத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் தன்னோடு வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படியே யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஏழை எளியலுக்கு பயன்படுகிற மாதிரி அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தது யார்? ரஸாக். இப்பிரபஞ்சத்தை படைத்து இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிரினங்களுக்கு உண்டான வாழ்க்கையை கொடுத்து உலகம் அழியும் வரை இந்த உலகில் எத்தனையோ உயிரினங்கள் பிறந்து இறக்க இருக்கிறது, அனைத்திற்கும் அருள்பாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரமே. அந்த அல்லாஹுவை எந்த அளவிற்கு நாம் உறுதியோடும் உண்மையாகவும் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமோ அதை பொறுத்துதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் நாம் நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, அல்லாஹின் பொருத்தத்தை பெற்றவர்களாக, நிரந்தரமாக நாம் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டுமென்றால் நம்மை நாம் பரிசுத்தமானவர்களாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.